We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. லக்னோல இதுவரை நடந்த ஈவினிங் மேட்சஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு 125, 135, 180 அப்படின்னு. ஒருவேளை இந்த போட்டியில லோ ஸ்கோரிங்கா அமைஞ்சது அப்படின்னா எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வந்து வேல்யூபிளான பிளேயர்ஸா இருப்பாங்க, அந்த மேட்ச் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, டீட்டெயிலாக ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு த ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோவில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 19ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 12th April சண்டே மதியம் 3:30க்கு ஆரம்பிக்க போகுது ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் ஒவ்வொரு மேட்சுக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோஸும் நிறையா மணி நேரம் செலவு பண்ணி தான் வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும், ஷேர் ஆகட்டும், கண்டிப்பாக என்ன மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்மளுடைய சேனலை இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் இந்த ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் நான் அங்கேயும் ஷேர் பண்ணுவேன். அதனால் மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 7 முறை மோதிருக்காங்க. அதில் 4-3ன்னு குஜராத் டீம் லீட் பண்றாங்க. பட் லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தோம்னா 5 முறை மோதினதுல 3-2ன்னு லக்னோ டீம் வந்து லீட் பண்றாங்க. இந்த கிரவுண்டில் இதுவரை 3 மேட்ச் இந்த ரெண்டு அணிகளும் மோதிருக்காங்க. அதில் 2-1 லக்னோ டீம் தான் லீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா லக்னோ டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 21 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 9 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 12 மேட்சஸில் டிஃபீட் ஆயிருக்காங்க. அவங்களுடைய வின் ரெக்கார்ட் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்குது. அதே போல் குஜராத் டீம் எடுத்துட்டிங்கன்னா 3 மேட்ச் ப்ளே பண்ணதில் 1 மேட்ச் ஜெயிச்சு 2 மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2 டீமுக்குமே வென்யூ ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததாக பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் குறிப்பாக ஈவினிங் மேட்சஸில் பார்த்தோம்னா அன்பிரடிக்டபிளாக இருந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி ஸ்கோர் கார்டு பார்த்துருப்போம். 135, 125, 180 அப்படின்னு டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எப்போவுமே இந்த கிரவுண்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் முலன்பூர், இந்த 2 கிரவுண்டில் இருக்கக்கூடிய பிச் கண்டிஷனும் மாறிட்டே வந்து இருக்கும். ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மேட்சுக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த வீடியோவில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட், நேத்திக்கான ஈவினிங் மேட்ச்சில் அந்த பிச் ரிப்போர்ட் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். கம்ப்ளீட்டாக வந்து ராங்காக இருந்துச்சு. ஸோ ஸ்டாட்ஸ் அண்டு லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணி ஆகணும். டாஸ் ரன் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரவுண்டில் டாஸ் வின் பண்ணக்கூடிய கேப்டன் பவுலிங் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுவரை நடந்த போட்டிகளில் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வென்யூ ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக 2 ஈவினிங் மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்களும் ஈக்குவலாக ஜெயிச்சிருக்காங்க. ஒரு மேட்ச் பார்த்தோம்னா ரெயினால கேன்சல் ஆயிடுச்சு, CSK வர்சஸ் லக்னோ மேட்ச். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தோம்னா 153யும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 152ம் இருக்குது. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் இங்கே 134 இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் 26.4 இருக்குது. இந்த கிரவுண்டில் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததாக வென்யூ ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே இந்த கிரவுண்டில் லாஸ்ட் 3 இயர்ஸாக நடந்த ஈவினிங் மேட்சஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸை அனலைஸ் பண்ணும்போது எப்போவுமே இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த் கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பவர் பிளே ஓவர்ஸில் பேட்டர்ஸ் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் 7.8 இருக்குது. இதுவே மிடில் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 6.9க்கு ட்ராப் ஆயிருக்கு. அந்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எக்கனாமி ரேட்டும் அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 9.4 இருக்குது. இது கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த ஃபேஸில். அதுக்கப்புறம் விக்கெட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிடில் ஓவர்ஸில் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே எக்ஸாக்டாக 3 இருக்குது. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 2.5 இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் அந்த அளவுக்கு விக்கெட்ஸ் விழுகல. லாஸ்ட்டாக இங்கே நடந்த இந்த 3 மேட்ச்சில் எப்போவுமே ஒரு ஸ்லோவிஷ் விக்கெட் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அந்த பால் புதுசாக இருக்கிற வரைக்கும் பேட்டிங்க்கு நல்லா இருக்கும். அதுவும் ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதால இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பால் பழசானதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோவான விக்கெட்டில் ரன்கள் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே நடந்திருக்கு.
செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸில் ரன் ரேட் வந்து எக்ஸாக்டாக 9 இருக்குது. இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் மிடில் ஓவர்ஸில் பார்த்தோம்னா 7.5க்கு ட்ராப் ஆயிருக்கு. இந்த ஃபேஸ்லையும் ஸ்பின்னர்ஸுக்கு அந்த பிச் கண்டிஷன் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. டெத் ஓவர்ஸில் ரன் ரேட் வந்து இன்னுமே மோசமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் விக்கெட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிடில் ஓவர்ஸில் 2.5ம் டெத் ஓவர்ஸில் எக்ஸாக்டாக 3ம் இருக்குது. இந்த ரெண்டு ஃபேஸ்லையுமே அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. இருந்தாலும் சாம்பிள் சைஸ் வந்து பார்த்தோம்னா 2 மேட்சோட தான் எடுத்திருக்கோம். இதை வச்சு நம்ம வந்து அந்த கிரவுண்டோடைய பிச் கண்டிஷன் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்து ரெண்டுத்துக்குமே ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ் வந்து 81.5 இருக்குது. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து 80 ரன்ஸ் பக்கம் அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்குது, 140 ரேஞ்சில் இருக்குது. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா அந்த 2 மேட்ச்லையுமே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 80% ஆஃப் ரன்ஸ் அவங்க தான் அடிச்சிருக்காங்க. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 18% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூஷன் வரலை. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓப்பனர்ஸ் 80 ரேஞ்சில் இருக்குது ரன் ஸ்கோர் பெர் இன்னிங்ஸ். பட் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா 130 ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இங்கேயும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 84% வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 15% வந்திருக்கு. இருந்தாலும் இது பார்த்தோம்னா 2 மேட்சோடைய சாம்பிள் தான் இருக்குது. அதனால் இதை வச்சு நம்ம ஒரு கிரவுண்டோடைய பிச் கண்டிஷனை ஃபைனலைஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸை பார்த்தீங்கன்னா இந்த அப்ரோச்சை பேஸ் பண்ணி எடுத்து வைங்க. அடுத்ததா பேசஸ் ஸ்பின் ரெக்கார்ட் வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு லாஸ்ட் நடந்த 2 மேட்ச்சில். இதில் அதிகமான ஓவர்ஸ் பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ் தான் பவுல் பண்ணியிருக்காங்க. 52% ஆஃப் ஓவர்ஸ் ஸ்பின்னர்ஸ் தான் பவுல் பண்ணியிருக்காங்க. இதுவே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பார்த்தோம்னா 48% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஸ்பின்னர்ஸ் 11 விக்கெட்ஸும், ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து 10 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆகட்டும் ஸ்பின்னர்ஸ் ஆகட்டும் ஈக்குவலாக எடுத்திருக்காங்க. ஈச் 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 4 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து 5 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. லக்னோ பிச் பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஸ்பின்னர்ஸுக்கு எப்பவுமே இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 2023லலாம் இந்த கிரவுண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்பின்னர்ஸ் தான் டாமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மற்ற 2 வருஷம் பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டாட்ஸை வச்சு பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸுக்கு எப்பவுமே இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுவும் இது வந்து ஈவினிங் மேட்சாக இருக்கிறதால கண்டிப்பாக இருக்கும். ஸோ குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸை நம்ம வந்து பிக் பண்ணணும். அடுத்ததா லக்னோ டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். லக்னோ டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீசனில் இதுவரை 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. டிசி டீமுக்குரா முதல் போட்டியில் 6 விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 போட்டியிலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மெயினாக லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்குரா கடைசி பாலில் வின் பண்ணியிருந்தாங்க. முகுல் சௌத்ரி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அடுத்ததா லக்னோ டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். மிச்சல் மார்ஷ், ரிஷப் பண்ட், எடன் மார்க்ரம், ஆயுஷ் படோனி, நிக்கோலஸ் பூரான், அப்துல் சமாத், முகுல் சௌத்ரி, மணிமாறன் சித்தார்த், முகமது ஷமி, அவேஷ் கான், திக்வேஷ் ரத்தி அண்ட் பிரின்ஸ் யாதவ். நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் முகமது ஷமி, பிரின்ஸ் யாதவ், திக்வேஷ் ரத்தி. மிடில் ஓவர்ஸில் திக்வேஷ் ரத்தி, மணிமாறன் சித்தார்த், அவேஷ் கான், முகமது ஷமி. இதுவே டெத் ஓவர்ஸில் அவேஷ் கான், பிரின்ஸ் யாதவ் அண்ட் மணிமாறன் சித்தார்த். இதில் பார்த்தோம்னா அவேஷ் கான் இவர் தான் மோஸ்ட் ப்ராபப்ளி 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டெத் ஓவர்ஸில். அடுத்ததா லக்னோ டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிச்சல் மார்ஷ், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. குஜராத் டீமுக்கு 60.5 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 37.8 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு குஜராத் டீமுக்கு. அதுக்கப்புறம் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னாலும் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் ரபாடா அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா அவருடைய பாலில் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100 கீழே இருக்கு. அடுத்ததா ஏடன் மார்க்ரம், பேட்டிங் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. குஜராத் டீமுக்கு 37.8 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 33.6 ஆவரேஜும் இருக்கு. பவுலிங்கில் பார்க்கும்போது 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல குஜராத் டீமுக்கு. பட் இந்த கிரவுண்டில் 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பிளேயர் மேட்சப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ரஷீத் கான், ரபாடா அண்ட் பிரசித் கிருஷ்ணா இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. குஜராத் டீம்ல இருக்கக்கூடிய எல்லா பவுலர்ஸ்க்கு எதிராகவும் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு ஏடன் மார்க்ரம்க்கு. நெக்ஸ்ட் ரிஷப் பண்ட்,
ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கும் நல்லா இருக்கு. 5 மேட்சஸ்ல பேட் பண்ணி 184 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 88 ரன்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 10 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 266 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் கொஞ்சம் சுமாரா இருக்கு. மேட்சப்ஸ்ல சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. மற்ற பவுலிங் டைப் இருக்கிற ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. இதுவே பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்க்கும்போது ரஷீத் கான் அவருடைய பால்ல 3 முறையும், முகமது சிராஜுடைய பால்ல 4 முறையும் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. இதுல ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரஷீத் கான் இந்த 2 பவுலர்ஸ்க்கு எதிராகவும் சுமாரா தான் இருக்கு. இந்த 2 பேருமே பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸா இருக்காங்க. இதுவும் ஈவினிங் மேட்சா இருக்கிறதால மிடில் ஓவர்ஸ்ல ஒருவேளை பிச் கண்டிஷன் ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட்டிவா இருந்தது அப்படிங்கும் போது ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். நெக்ஸ்ட் ஆயுஷ் படோனி பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனியூ ரெக்கார்ட் ஓவராலா பார்க்கும்போது ஸ்டாட்ஸ் டீசென்டா இருக்கு. குஜராத் டீம் இருக்கிற அவர் போல் பண்ண ஒரு இன்னிங்ஸ்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரஷீத் கான் அண்ட் ரபாடா இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா நிக்கோலஸ் பூரன் குஜராத் டீம் இருக்கிற ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. ஆவரேஜ் 47.5 இருக்கு. பட் இந்த கிரவுண்ட்ல ஆவரேஜ் சுமாரா தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்பின்னர்ஸ்ல பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல கொஞ்சம் மேட்சப்ஸ் வந்து சுமாரா தான் இருக்கு. ரபாடா அவருடைய பால்ல 4 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா ரஷீத் கானுடைய பால்ல 3 முறையும், முகமது சிராஜ் அவருடைய பால்ல 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. இதுல ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரபாடா இந்த 3 பேர்த்துக்கிறவும் ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் சுமாரா இருக்கு. இந்த ஸ்டாட்ஸை வந்து நீங்க நோட் பண்ணுங்க. அடுத்ததா அப்துல் சமாத் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனியூ ரெக்கார்ட் பேட்டிங் ஸ்டாட் சுமாரா தான் இருக்கு. மேட்சப்ஸ் பார்த்தோம்னா பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா முகுல் சௌத்ரி இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 14 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அடுத்ததா மணிமாறன் சித்தார்த் இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா முகமது ஷமி அவருடைய ஃபார்மர் டீமுக்கு பிளே பண்ண போறாரு. இவர் பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு குஜராத் டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸும் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா அவேஷ் கான் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனியூ ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசென்டா இருக்கு. குஜராத் டீமுக்கு 7 இன்னிங்ஸ்ல 8 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்ட் 11 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா திக்வேஷ் ரதி குஜராத் டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட்டும், இந்த கிரவுண்ட்ல 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. பட் மேட்சப்ஸ் வந்து சுமாரா தான் இருக்கு. கடைசியா பிரின்ஸ் யாதவ் இந்த கிரவுண்ட் 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாரா தான் இருக்கு. பட் லக்னோ வந்து ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும் போது ஒரு ஆப்ஷனா இவரை வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததா குஜராத் டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். குஜராத் டீம் இவங்களும் பார்த்தோம்னா இந்த சீசன்ல 3 மேட்ச் இதுவரை பிளே பண்ணியிருக்காங்க. முதல் 2 மேட்ச்லயுமே தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. பஞ்சாப் டீமுக்கு அதுக்கப்புறம் ராஜஸ்தான் டீமுக்கு தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த டிசி டீமுக்கான மேட்ச்ல வந்து பார்த்தோம்னா வெறும் 1 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாங்க. ஓவராலா பார்த்தோம்னா இந்த சீசன்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சுமாரா தான் இருந்திருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தோம்னா லாஸ்ட் சீசன் போல இல்லாம இந்த சீசன்ல அந்த டாப் 3 பேட்டர்ஸ் சுப்மன் கில், சுதர்ஷன், அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் இந்த 3 பேர்த்துக்கிட்ட இருந்தும் கன்சிஸ்டண்டா ரன்கள் வரல. அடுத்ததா குஜராத் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸ், ஷாருக் கான், ராகுல் திவாத்தியா, ரஷீத் கான், ரபாடா, முகமது சிராஜ், அசோக் சர்மா அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இதுல பார்த்தோம்னா குஜராத் டீமுடைய மிடில் ஆர்டர் வந்து எப்பவுமே பிளெக்சிபிளா இருக்கும். சுதர்ஷன் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்குள்ளேயே அவுட் ஆயிட்டாரு அப்படிங்கும் போது பார்த்தோம்னா செகண்ட் டவுன் வாஷிங்டன் சுந்தர் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஒருவேளை நிலைச்சு நின்று ஆடினாரு சுதர்ஷன் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா கிளென் பிலிப்ஸ் தான் செகண்ட் டவுன் வருவாரு. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் வந்து பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல முகமது சிராஜ், ரபாடா, அசோக் சர்மா. மிடில் ஓவர்ஸ்ல ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர், அசோக் சர்மா. டெத் ஓவர்ஸ்ல ரபாடா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இதுல பார்த்தோம்னா டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் பிரசித் கிருஷ்ணா பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்ததா குஜராத் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சுதர்ஷன், இவருடைய ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனியூ ரெக்கார்ட் ரெண்டுமே டீசென்டா இருக்கு. லக்னோ டீமுக்கு 36 ஆவரேஜும், இந்த கிரவுண்ட்ல 32 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்டா இந்த கிரவுண்ட்ல 64 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இதுவும் நல்லா இருக்கு. முகமது ஷமி அவருடைய பால்ல மட்டும் ஒரே ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா சுப்மன் கில் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. லக்னோ டீமுக்கு 54 இருக்கு ஆவரேஜ். பட் இந்த கிரவுண்ட்ல ரெக்கார்ட் சுமாரா தான் இருக்கு. லக்னோ டீமுக்கு பெஸ்டா ஒரு மேட்ச்ல 94 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா அவேஷ் கான் அவருடைய பால்ல 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாரா தான் இருக்கு. இதை வந்து இந்த ஸ்டாட்ஸை நீங்க நோட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா முகமது ஷமி அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு.
அடுத்ததாக ஸ்ட்ரைக் ரேட் எந்த பவுலருக்கு எதிராக கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மணிமாறன் சித்தார்த் அவருடைய பாலில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் 13 பால்ஸ் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து ஈவினிங் மேட்சாக இருக்கிறதால மிடில் ஓவர்ஸில் ஸ்பின் எடுப்பறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்ததா ஜாஸ் பட்லர், இவருக்கு பார்த்தோம்னா ஸ்டாட் சுமாராக தான் இருக்குது. லக்னோ டீமுக்கு 21.3 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 25 ஆவரேஜும் இருக்குது. அவருடைய ஐபிஎல் கேரியரில் லக்னோ டீமுக்கு தான் ஆவரேஜ் சுமாராக இருக்குது. மேட்சப்ஸ் பார்த்தோம்னா நல்லா இருக்குது. குறிப்பாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் முகமது ஷமி அண்ட் அவேஷ் கான் இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் திக்வேஷ் ரத்தி அவருடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து அந்த 3 பவுலர்ஸ்க்கு எதிராகவும் நல்லா தான் இருக்குது. அடுத்ததா வாஷிங்டன் சுந்தர், பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்குது. பவுலிங்கில் பார்த்தோம்னா 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு லக்னோ டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் 8 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா முகமது ஷமி அவருடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா கிளென் பிலிப்ஸ், சாம்பிள் சைஸ் பார்த்தோம்னா இவருக்கு லோவாக இருக்கு. லக்னோ டீமுக்கு அவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்ல ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆயிருக்காரு. இந்த கிரவுண்டில் 5 ரன்கள் மட்டும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. குறிப்பாக ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் அண்ட் சென்னமேன் பவுலர்ஸ்க்கு நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா ஷாருக் கான், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா இவர் லக்னோ டீமுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் வந்து 48.5 இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 57 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ரைட் அண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் அவேஷ் கான் அவருடைய பாலில் 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக தான் இருக்குது. இந்த ஸ்டாட்ஸை நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். டெத் ஓவர்ஸில் அவேஷ் கான் இவரை ட்ரபிள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்ததா ராகுல் திவாத்தியா, பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலாக பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்குது. லக்னோ டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 40 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் முகமது ஷமி அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ரஷித் கான், பேட்டிங் ஸ்டாட்ஸ் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. பவுலிங்கில் லக்னோ டீமுக்கு 7 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பேட்டிங் மேட்சப்ஸ் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா முகமது ஷமி அவருடைய பாலில் ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ரபாடா, ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. லக்னோ டீமுக்கு 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக லக்னோ டீமுக்கு ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட்ஸும் இருக்குது. மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னாலும் லக்னோ டீமில் இருக்கக்கூடிய நிறையா பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் இவருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் பவுலிங் டைப் மேட்சப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா முகமது சிராஜ் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு லக்னோ டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரைட் அண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா பிரசித் கிருஷ்ணா 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு லக்னோ டீமுக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் மெயினாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் ரிஷப் பண்ட், இப்போதைக்கு நம்ம இவரை மட்டும் சூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற 2 ஆப்ஷன் பார்த்தோம்னா ஜாஸ் பட்லர் அண்ட் நிக்கோலஸ் பூரன் இருக்காங்க. நிக்கோலஸ் பூரன் இவர் பார்த்தோம்னா இவருக்காகட்டும் பட்லருக்காகட்டும் மேட்சப்ஸ் வந்து சுமாராக இருக்குது. அதனால தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணல. அதுவும் மெயினாக பூரன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஈவினிங் மேட்சாக இருக்கிறதால அந்த மிடில் ஓவர்ஸில் ஒரு வேளை ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் இருந்துச்சு அப்படிங்கும்போது ரஷித் கான் அவருடைய கூகுளிலையும் வாஷிங்டன் சுந்தருடைய ஆஃப் ஸ்பின்லையும் ஸ்ட்ரகிள் ஆகலாம். அதனால தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணல. பிச் கண்டிஷன் மற்றதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிக் பண்ணிக்கலாம். மெயின்லி ஜாஸ் பட்டர் அவர் கண்டிப்பாக வந்து டீமில் இருப்பார். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா சுதர்ஷன், சுப்மன் கில் அண்டு மிச்சல் மார்ஷ் 3 பேருக்குமே ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மேட்சப்ஸ்லையும் அந்த அளவுக்கு பெருசாக த்ரெட் வந்து இல்லை. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் ஆயுஷ் பரோனி, அதுக்கப்புறம் ராகுல் திவாத்தியா அண்டு ஷாருக் கான் வந்திருக்காங்க. இதில் யாரை ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுஷ் படோனி தான். ஒருவேளை லக்னோ டீமுடைய டாப் ஆர்டர் சீக்கிரமாக அவுட் ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது இவர் தான் வந்து இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருடைய பர்சன்டேஜ் செலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இப்போது 35% இருக்குது. ஒரு ப்ராப்பரான டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்கார் ஆயுஷ் படோனி. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா எடன் மார்க்ரம் மஸ்ட் பிக்காக இருக்கார். இது வந்து ஈவினிங் மேட்சாக இருக்கிறதால பேட்டிங் போக பவுலிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஆப்போனன்ட் டீமில் வாஷிங்டன் சுந்தர் அண்டு சுதர்ஷன் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த கேட்டகரியில் மற்ற 2 ஆப்ஷன் பார்த்தோம்னா வாஷிங்டன் சுந்தர் அண்டு கிளென் பிலிப்ஸ் இருக்காங்க. இந்த 2 பேருத்துடைய பேட்டிங் பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா சுதர்ஷன் அவருடைய இன்னிங்ஸை பொறுத்து தான் இருக்குது. இருந்தாலும் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் 2த்துலையுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இந்த போட்டியில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா குஜராத் டீம் போல் லக்னோ டீம்லேயும் 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க, ரிஷப் பண்ட் அண்ட் நிக்கோலஸ் பூரன். பவுலர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரபாடா, அவேஷ் கான்,
ரஷீத் கான் அண்டு திக்வேஷ் ரதியை சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஈவினிங் மேட்சாக இருக்கிறதால திக்வேஷ் ரதி அண்டு ரஷீத் கான் 2 குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். அவேஷ் கான் பார்த்தோம்னா லக்னோ டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் பிக் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுவார். ஸ்டாட்ஸும் டீசெண்டாக இருக்குது. ரபாடா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீசனில் அந்தளவுக்கு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் இந்த போட்டியில் மேட்சப்ஸை பேஸ் பண்ணி எடுக்கலாம். பர்சன்டேஜ் செலெக்ஷன் பார்த்தோம்னா இப்போதைக்கு 20 ரேஞ்சில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க ஜிடி டீம் அப்படிங்கும்போது ஒரு ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம். லக்னோ டீமில் இருக்கக்கூடிய நிறையா பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் இவருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா பிரசித் கிருஷ்ணா, முகமது ஷமி அண்ட் பிரின்ஸ் யாதவ் இருக்காங்க. இதில் பிரின்ஸ் யாதவ் பார்த்தோம்னா லக்னோ டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கன்சிடர் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார். குவாலிட்டியான பவுலர். முகமது ஷமி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஈவினிங் மேட்சாக இருக்குது. அந்தளவுக்கு சப்போர்ட் இருக்குமா புது பாலில் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். இருந்தாலும் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு அந்த ஈவினிங் மேட்ச் நல்லா பவுல் பண்ணியிருந்தாரு. பட் ஆப்போனன்ட் டீமுடைய பேட்டிங் குவாலிட்டி நம்ம வந்து பார்க்கணும். எஸ்ஆர்எஸ் டீமும் குஜராத் டீமும் பார்த்தோம்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஸ்ஆர்எஸ் டீமுடைய டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக ப்ளே பண்ணுவாங்க. இதுவே குஜராத் டீமுடைய டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப பொறுமையாக ஆடுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு பெருசாக அதே மாதிரி விக்கெட் வந்து விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அதனால தான் ஃபஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணல. லேட்டஸ்ட் பிச் கண்டிஷனை பார்த்து இவரை பிக் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற டிசைட் பண்ணிக்கலாம். ஆப்போனன்ட் டீமில் இருக்கக்கூடிய நிறையா பேட்டர்ஸ்க்கு எதிராகவும் மேட்சப்ஸ் இவருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக் பார்க்கலாம். ஏடன் மார்க்ரம், சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் அண்ட் மிச்சல் மார்ஷ் இந்த 4 பேருமே கேப்டன்சி ஆப்ஷனுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்க இந்த மேட்ச். மேட்சப்ஸில் அந்தளவுக்கு பெருசாக த்ரெட் வந்து இவங்களுக்கு இல்லை. பொறுமையாக ஆடக்கூடிய பேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்மன் கில் அண்டு சுதர்ஷன் இருக்காங்க. ஏடன் மார்க்ரம் அவரும் வந்து பார்த்தோம்னா பொறுமையாக ப்ளே பண்ணுவார். மிச்சல் மார்ஷ் மட்டும் பார்த்தோம்னா கொஞ்சம் ரிஸ்கியான ஷாட்ஸ் இனிஷியல் ஓவர்ஸில் வந்து எடுப்பார். இந்த ஃபஸ்ட்டு 4 ஓவர்ஸ் மட்டும் அந்த நியூ பால் ஓவர்ஸை வந்து பார்த்து ஆடிட்டார் அப்படிங்கும்போது நல்ல ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த போட்டியில் ஒரு ஸ்லோவிஷான விக்கெட்டை அமைச்சாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ், அதுக்கப்புறம் பேஸ் வேரி பண்ணி பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ், ஆஃப் கட்டர்ஸ், லெக் கட்டர்ஸ்லாம் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸாக எடுக்கணும். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா நின்று ஆடக்கூடிய பேட்டர்ஸ். இப்போ லக்னோ டீமில் பார்த்தோம்னா ஏடன் மார்க்ரம் வந்திருக்காரு. இவரை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். இதுவே குஜராத் டீம் எடுத்துட்டிங்கன்னா சுதர்ஷன் ஆகட்டும், சுப்மன் கில் ஆகட்டும் 2 பேரும் பொறுமையாக தான் ஆடுவாங்க. இதில் டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பிலிப்ஸ் வந்து இருக்காரு. பொறுமையாக நின்று ஆடுவார் இந்த மாதிரியான கண்டிஷன்லலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம்னா லக்னோ டீமில் ஆயுஷ் படோனி வந்து இருக்காரு. பொறுமையாக நின்று ஆடக்கூடிய ஒரு பேட்டராக இருக்காரு. ஸோ அந்த மாதிரியான கண்டிஷனில் இவங்களெல்லாம் வந்து உங்களுடைய டிஃப்ரென்ஷியல் பிக்காக சூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்க் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.